தான் இது சாத்தியமாகுதுன்னு விளங்குது இல்லை. ஆனா இன்றைக்கு நான் இதை கண்டுபிடிக்காம விடைய மாட்டேனா, கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்காம நான் விட்ட மாட்டேன் இன்றைக்கு. நானா ஓ தேங்காய் வச்சு நின்று சரி வாப்பா தேங்காய் கொண்டுட்டு வரேன்டா இன்னும் கேள்றா ஏன்டா நான் அடிக்காய் நானே கேள்வி ஒன்றுக்கு பதில் தெரியாமலுக்க தத்தளைஞ்சிட்டு இருக்கேன். நீ வந்து எனக்கிட்ட பாப்பா கூட்டி அடிக்காய் போடுறா வாப்பா கூட்டி போடுறா பாப்பா இல்ல, நீ யார கூட்டி வந்தாலும் சரிதான். இந்த கேள்விக்கு பதில் சொல்லாம இந்த தென்னை மரத்துல இருந்து இமேல நமக்கு 2 புள்ளையில பெத்திரிக்க ஒண்டுக்காத புள்ளி இங்க அவனை கூட்ட போன என்னடா கத்தி வர நீ உங்க 2 பேருக்கு சண்டை ஆடா என்னடா டேய் நீ என்ன செய்றீங்க நீங்க, என்ன செய்றீங்க? அவனுக்கு ஏன் அடிக்க அப்பா கை வைக்க கூடாது. நான் வயசுல மூத்தவன், அவன் சின்ன ஆள்வா. அவனுக்கு ஏன் அடிக்க நீ என்கிட்ட வந்து கேள்வி கேட்காமப்பா அவன் என்னடா கேள்வி அவன் கேள்வி கேட்கப்படா. நான் இந்த குடும்பத்துல மூத்தவன், நான் எடுக்கிறதா முடிவு. அது உங்களுக்கு முதல்ல விளங்கணும். வாங்க ஊசித்தனமா காய்ச்சி சுத்தி வாங்க. இது என்ன தென்னை மரமான்? தென்னை மரம் தென்னை மரம். இதுல என்ன காய்க்கிறேன்? இதுல என்ன காய்க்கிறேன்? தேங்காய் காய்க்கிறவா? ஓ தேங்காய் நீ வெட்டி கூட காய்க்கப்படா. காய்ச்சில மூத்தவன், குடும்பத்துல பெரியவன்பா. இந்த தென்னை மரம் இருக்கல்வா, இது வளர்றதுக்கு என்ன செய்யணும்? இது வளர்றதுக்கு என்ன செய்யணும்? தண்ணி ஊத்தணும். எங்க ஊத்தணும்? தண்ணி எங்க ஊத்தணும்? அடியில ஊத்தணுமா? உனக்கு அந்த அளவு சரி அடியில ஊத்தணும்டா. தென்னை மரத்து அடியில தண்ணி ஊத்தணும். அதுல கேட்டுக்கொள்ளணுமா? தென்னை மரத்து அடியில தண்ணிய ஊத்துரும். எங்க போகுது தண்ணி? மரத்துக்கு போகுதுடா. மரத்துக்கு எங்க போகுது? அடிக்கு போகுது. அடியில போகுது. அப்ப இந்த தேங்காய் எங்க காய்க்கு? மேல காய்க்குது இல்லனே. ஓ அடியில போற தண்ணி இந்த தேங்காய்க்குள்ள எப்படி அப்ப வருது? ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அதைத்தான் 3 நாளா எடுத்து எனக்கு யோசிச்சுட்டு எப்படி தண்ணி வருதுன்னு சொல்லுங்க. எப்படி நாம இந்த புள்ளையில பெத்துட்டு என்னப்பா இந்த வரும் பாரு தண்ணி எப்படி வாய்க்குள்ளால வரும் பாரு. நான் என்ன கேட்டேன் எனக்கு இந்த அடி அடிச்சு போட்டு போறாரு. இதோட எந்த சந்தேகம் முடிஞ்ச நினைக்காரு. மாங்கோட்டை கீழே போடுறோம், மேலுக்கு காய்க்கிறோம்.